சின்ன வயதிலிருந்தே அவளுக்கு நீ போதுமானவள் இல்லை என்று சொல்லப்பட்டது. என் மதிப்பெண்கள் சராசரியாக இருந்தன. எனது விளையாட்டுத் திறன்கள் மிதமானவை. சமூகத் திறன்கள் அது இன்னும் மேம்பட வேண்டியதாக இருந்தது. அவள் எப்போதும் ஒரு குறைந்து வாழ்பவளாக, வெற்றியின் நிழலில் மறைந்து நிற்பவளாக உணர்ந்தாள். ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு தவறிய வாய்ப்பும் அவளது சுயமரியாதையை சிறிது சிறிதாக உடைத்து அவளை தோல்வியாளராக உணர வைத்தது. நான் மற்றவர்களுடன் பொருந்த முயன்றேன். நான் இல்லாத ஒருவராக மாற முயன்றேன். ஆனால் அது என்னை வெறுமையாகவும் சோகமாகவும் ஆக்கியது. ஒரு நிகழ்வு எனக்கு இன்னும் நன்றாக நினைவில் இருக்கிறது. பள்ளி அறிவியல் கண்காட்சி. நான் மிகுந்த உற்சாகத்துடன் ஒரு திட்டத்தில் ஈடுபட்டேன். ஆனால் அது ஊக்கமில்லாதது மற்றும் அசல் இல்லாதது என்று மதிப்பிடப்பட்டது. அந்த தோல்வியின் வலி என்னை மாதங்களாக வேதனைப்படுத்தியது. எனது சுயநம்பிக்கையை இன்னும் குறைத்தது. ஆனால் அந்த தோல்விக்கு பிறகு என்னுள் ஏதோ மாறியது. நான் புரிந்து கொண்டேன், என் தோல்விகள் என்னை வரையறுக்காது, அவை வளர்ச்சிக்கான வாய்ப்புகள்தான். என் குறைகள் என்னை வரையறுக்க விடாமல் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள முடிவு செய்தேன். நான் என் தவறுகளை ஆராய்ந்தேன், குறைபாடுகளை கண்டறிந்தேன் மற்றும் அவற்றை சரி செய்யும் வழிகளை கண்டுபிடித்தேன். நான் வழிகாட்டிகளை தேடினேன். அவர்கள் என்னை போன்ற சவால்களை சந்தித்து வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் எனக்கு விடாமுயற்சி, உறுதி மற்றும் நேர்மறை மனப்பான்மையின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள். தோல்விகள் தவிர்க்க முடியாதவை, ஆனால் அவை உன்னை முடக்கிவிட வேண்டியதில்லை என்று கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வந்தது. நான் புகைப்படக்கலை மீது உள்ள ஆர்வத்தை பின்தொடர முடிவு செய்தேன். நான் எப்போதும் கண்ணியம் பிடிப்பதை விரும்பினேன், ஆனால் தோல்வியின் பயம் என்னை தடுத்தது. இந்த முறை ஒரு புதிய மனப்பான்மையுடன் கற்றுக்கொள்ளும் செயல்முறையை ஏற்றுக்கொண்டேன். நான் பயிற்சி முகாம்களில் சேர்ந்தேன், பெரியவர்களின் படைப்புகளை படித்தேன் மற்றும் தீவிரமாக பயிற்சி செய்தேன். நான் தவறுகளை செய்ய பயப்படவில்லை, தோல்வியடைய பயப்படவில்லை. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடமாக மாறியது, எனது திறமைகளை மேம்படுத்தியது மற்றும் எனது உறுதியை வலுப்படுத்தியது. மெதுவாக ஆனால் உறுதியாக எனது புகைப்படக்கலை மேம்பட்டது மற்றும் நான் நேர்மறையான கருத்துக்களை பெறத் தொடங்கினேன். என் படங்கள் உள்ளூர் கண்காட்சிகளில் காட்டப்பட்டன மற்றும் படிப்படியாக எனக்கு ஆர்டர்கள் வந்தன. இந்த வெற்றி ஒரே இரவில் வரவில்லை. அது பல ஆண்டுகளின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் தயாரிப்பின் விளைவாகும். இன்று நான் ஒரு வெற்றிகரமான புகைப்படக் கலைஞன். ஆனால் அதைவிட முக்கியமாக நான் ஒரு மாறியவன். தோல்வியை வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டேன். என் பயணம் சவால்கள் இல்லாமல் இல்லை, ஆனால் உண்மையான வலிமை தோல்வியை தவிர்ப்பதில் இல்லை, அதை சமாளிப்பதில் உள்ளது என்று கண்டுபிடித்தேன். எனது கடந்த கால தோல்விகளின் தழும்புகள் எனது உறுதியின் நினைவுகள், குறைந்து வாழ்ந்தவனிலிருந்து வெற்றியாளனாக மாறிய எனது பயணத்தின் சான்றுகள். அதுவே எல்லாவற்றையும் விட ஒரு வெற்றிகரமான கதை.